Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.9 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம மூணு நம்பர் வந்து கன்சிடர் பண்ணனும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் நம்பரை வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா y ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். தேர்ட் நம்பரை வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா z ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு வந்து வருவோம். Sum of the thrice the first number, second number and twice the third number is 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம கொடுத்திருக்க மூணு நம்பர் x y z வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து thrice ன்னு கொடுத்திருக்காங்க. thriceங்கறப்ப 3. அப்படினா x வந்து 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணனா 3x ன்னு எனக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து செகண்ட் நம்பர் ன்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் நம்பர் வந்து எனக்கு எதோட மல்டிப்ளை பண்றாங்கன்னு சொல்லல. ஆனா வெறும் செகண்ட் நம்பர் இருக்கனால +y ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து and twice the third number is 5. twiceங்கறப்ப 2 டைம்ஸ். அதனால 2z ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 5 கிடைச்சிருக்கும்னு சொல்றேன். is 5 ன்னு கொடுத்தனா இது எல்லாத்தையும் சம் பண்றப்ப எனக்கு 5 கிடைச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. thrice the second number. thrice the second numberங்கறப்ப எனக்கு 3y. அதை வந்து எதோட சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னுட்டு பார்த்தோம்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு நம்பர் அண்டு thrice தி தேர்ட் நம்பர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தோம்னா எதோடையும் மல்டிப்ளை பண்ணல, எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ். இதை வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா thrice தி தேர்டுன்னுட்டு கொடுத்துருக்காங்க. thrice தி தேர்டுங்கிறப்ப 3z. இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி எதோட சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 3yயோட சப்ராக்ட் பண்ண. அப்படின்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்து கிடச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இஃப் தி தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தி சம் ஆஃப் தி ட்வைஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் thrice தி செகண்ட்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்ட் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறாங்க. அதை எதோட சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா sum of the twice the first number. twice the first numberங்கிறப்ப 2x. அடுத்து வந்து பார்த்தோம்னா thrice the second ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3y. அதோட பார்த்தோம்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனுமே சால்வ் பண்ணி எனக்கு என்னென்ன நம்பர், அதாவது நம்மளுக்கு என்னென்ன, அதாவது எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ என்ன, செகண்ட் நம்பரோட வேல்யூ என்ன, தேர்ட் நம்பரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சால்வ் பண்ணணும். எதை சால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரம் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x + y + 2z = 5. அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் x - 3y + 3z = 2. இதில் நான் எதை எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா நான் y எலிமினேட் பண்ணனாலும் பண்ணலாம், x எலிமினேட் பண்ணனாலும் பண்ணலாம். நான் எதை எலிமினேட் பண்ண போகிறேன்னா y எலிமினேட் பண்ண போகிறேன். அதனால் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 × 3ங்கிறப்ப 9x. அடுத்து 3 × y-ங்கிறப்ப 3y. அடுத்து 3 × 2ங்கிறப்ப 6z = 3 × 5ங்கிறப்ப 15 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இதை எழுதிக்கிறேன். x - 3y + 3z = 2. அப்படின்னா இதை ஆட் பண்ணனா எனக்கு +3y - 3y கேன்சல். அடுத்து 9xல எக்ஸை வந்து ஆட் பண்ணனா 10x வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 6z + 3zோட வேல்யூ 9z கிடச்சிருக்கும். 15 + 2ஓட வேல்யூ 17 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால் ஃப்ரம் 1 and 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x + y + 2z = 5. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 2x + 3y - z = 1. இப்போ நான் இதுலேயும் ஒய்யை தான் எலிமினேட் பண்ணி ஆகணும். ஒய்யை எலிமினேட் பண்ணுங்கிறப்ப இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 வந்து 9. அப்படின்னா 9x + 3 × y-ங்கிறப்ப 3y + 3 × 2ங்கிறப்ப 6z = 5 × 3ங்கிறப்ப 15 கிடச்சிருக்கும். 2x + 3y - z = 1. இப்போ இதை நான் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு y வந்து எலிமினேட் ஆகும். அப்படின்னா இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். அப்படின்னா 9xல 2x போச்சுன்னா 7x வந்து கிடச்சிருந்துருக்கும். இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து 6z + zோட வேல்யூ எனக்கு 7z கிடச்சிருக்கும். = 15 - 1ஓட வேல்யூ 14 கிடச்சிருந்துருக்கும். இப்போ இது பார்த்தோம்னா எல்லாமே 7 டேபிளில் கேன்சல் ஆகுது. அதனால் ஒரு 7ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு x + z = 2ன்னு கிடச்சிருந்துருக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃப்ரம் 4 and 5 இங்கே நான் எழுதிக்கிறேன். ஃப்ரம்
4 and 5. Fourth equation வந்து பார்த்தோம்னா 10x plus 9z equal to 17. அடுத்து 50 equation பார்த்தோம்னா x plus z is equal to 2. அப்படின்னா நான் இங்கே z எலிமினேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா z எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதை நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 10x plus 9z is equal to 17. அப்படின்னா 9x plus 9z is equal to 18 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். அப்படின்னா 10xல் ஒரு 9x போச்சுன்னா x மட்டும் கிடச்சிருந்துருக்கும். அடுத்து இங்கே 9z கேன்சல் ஆகிடும். அடுத்து 17 மைனஸ் 18ஓட வேல்யூ -1 கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -1ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ -1ங்கிறத ஃபோர்த் இல்லைனா ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிடியூட் x is equal to -1 in 5. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா x plus z is equal to 5. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -2. நான் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் z is equal to 2. நான் -1 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா +1 ஆகும். அப்படின்னா z is equal to 2 + 1. அப்படின்னா z is equal to 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 3 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த 3 ஈக்குவேஷனில் எதுலையாச்சும் ஒன்றில் நான் எக்ஸ் அண்ட் இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் x is equal to -1, z is equal to 3 in 3. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா 2x plus 3y minus z is equal to 1. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் 3y மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 1. அப்படின்னா 2 × -1ங்கிறப்ப -2 ப்ளஸ் 3y -3 is equal to 1. -2 -3ங்கிறப்ப -5y -5 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த -5 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +5 ஆயிடும். அப்படின்னா 3y is equal to 1 + 5. அப்படின்னா 3y is equal to 1 + 5ஓட வேல்யூ 6. அப்படின்னா இது 3 1s இது 3 2s. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 2, அடுத்து இசட்டோட வேல்யூ 3. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து -1, செகண்ட் நம்பர் வந்து 2, தேர்ட் நம்பர் வந்து 3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.